Dear students, good afternoon everybody. Today we discuss about the topic cyclotron. Okay, cyclotron na தமிழில் அது தமிழ்லேயும் வந்து என்ன தான் வரும், சைக்ளோட்ரான் தான் வரும். ஓகேவா, தமிழ் மீடியம் புக்கும் நீங்கள் கிடச்சிதுன்னா வாங்கி பாருங்கள். சைக்ளோட்ரான், சை இக் லோ இட் ரா இன் சைக்ளோட்ரான் தான் வரும். ஓகேவா, சைக்ளோட்ரான்னா என்ன அப்படின்னா, the cyclotron figure is a device used to accelerate the charged particles to gain large kinetic energy அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் லார்ஜ் கைனெட்டிக் எனர்ஜி? that is a large amount of can be produced அப்படின்னு சொல்கிறோம். large amount of energy can be produced. ஓகே, இப்போ சைக்ளோட்ரான் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னால் என்ன பண்ணுறோம்னா, இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சலரேட் பண்ணுறோம். பார்ட்டிகல்ஸ் தட் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நான் சொல்கிறேன் இல்லையா, நெகட்டிவ் சார்ஜ் அண்டு பாசிட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் என்ன பண்ணுறது, சார்ஜை வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சலரேட் பண்ணுறோம். ஆக்சலரேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறதுனா முடுக்கு வைக்கிறோம் அல்லது தூண்டுறோம். இப்படி சார்ஜை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் அப்படின்னா த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு பை திஸ் மெத்தட். ஸோ திஸ் இஸ் கால்ட் நோன் ஆஸ் ஹை எனர்ஜி accelerator அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் வாஸ் இன்வென்டட் பை த சயின்டிஸ்ட் லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன் இந்த இயர் 1934 அப்படின்னு சொல்கிறோம். எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா 1934 லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன் த டூ சயின்டிஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, when a charged particle moves in perpendicular to the magnetic field it experience a magnetic Lorentz force. இது ஒரு வெரி 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 மஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் அண்டர்லைன் த த்ரீ லைன்ஸ். ஓகே, இப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு என்ன அர்த்தம்னா, ஒன்றா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் அல்லது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸு மூவ்ஸ் இன் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்ன பண்ணுறோம், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்பிட்வீன் பிளேஸில் என்ன பண்ணுறோம், சார்ஜ்டு பார்ட்டிகளை பிளேஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலர் பிளேஸில் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறோம், ஆக்சலரேட் பண்ணுறோம். அப்படி எப்படி ஆக்சலரேட் பண்ணுறோம், அப்படி என்ன ஒர்க் ஆகுது, எப்படி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஃபர்தராக வி டிஸ்கஸ்டு. நான் த பிரின்சிபல் மட்டும் என்ன பண்ணிக்கிங்க, ஜஸ்ட்டு 2 மார்க் கொஷினில் கம்பல்சரி கேட்பாங்க அல்லது 1 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். when charged particles moves in perpendicular to the magnetic field it experience a magnetic Lorentz force. ஓகே, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த கான்செப்ட் அப்படியே இங்கே ஒபே பண்ணுறோம். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படியே என்ன பண்ணிக்கிங்க, ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கிங்க. ஓகேவா, சைக்ளோட்ரான் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் பண்ணுறப்ப இன்வென்ஷன் பண்ணுறப்ப எப்படி அந்த அப்பேரட்டஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் பாருங்கள். திஸ் டயக்ராமில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செமி சர்க்கிள் பார்ட், கீழே இருக்குது இன்னொரு செமி சர்க்கிள் பார்ட். ஓகேவா, இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணுறோம். அப்படி ஆக்சலரேட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, ஹை வெலாசிட்டியில் ரொட்டேஷன் ஆகும். அப்படி ஹை வெலாசிட்டியில் என்ன ஆகும், சர்க்கிள் பாத்தில் ரொட்டேஷன் ஆகிறப்ப இது வழியாக என்ன ஆகுனா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம இந்த இது வழியாக எடுத்துக்கலாம். இங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, அவர் வந்து லாரன்ஸாக இருப்பார் இல்லைன்னா லிவிங்ஸ்டனாக இருப்பார். என்னென்னா இவர் லாரன்ஸாக இருப்பார் இல்லை லிவிங்ஸ்டனாக இருப்பார். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. when the charged particles placed in center of the position in this place, charged particle is placed in center of the இந்த பொசிஷன், எந்த பொசிஷன்னா என்னது, இந்த பொசிஷன், in this position the charged particle is placed. சரியா, here also magnetic field இருக்கும், here also magnetic field இருக்கும். இந்த ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறோம், ரொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம். சரியா, இப்போ ரொட்டேஷன் ஆகி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இப்படி பாஸ் ஆகுது. ஓகேவா, அது டயக்ராமில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன், நெக்ஸ்ட் பேஜ், அதுதான் இங்கே சோர்ஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ். சரியா, சோர்ஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் தி ப்ரோட்டான்ஸு. அதுக்கு அடுத்தது சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சோர்ஸு எஸ் ப்ரோட்டான்ஸு, ஹை ஸ்பீடு ப்ரோட்டான் பீம் அப்படின்னு சொல்கிறோம். ஹை ஸ்பீடு ப்ரோட்டான் பீம்.
அதுக்கு அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் மீன்ஸ் ஹியர் என்ன பண்ணுறோம், இந்த ஆக்சலரேட் ஆகுது. எது ஆக்சலரேட் ஆகுதுன்னா சார்ஜ் வந்து என்னது ஆக்சலரேட் ஆகுது. இப்போ சார்ஜ் வந்து ஆக்சலரேட்டர் பண்ணுற என்ன பண்ணுறோம்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சோர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ரொட்டேஷன் ஆகும். இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹாஃப் செமி சர்க்கிள். திஸ் இஸ் ஆல்சோ ஹாஃப் செமி சர்க்கிள். ஓகேவா, ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஹெமிஸ்பியர். இப்போ இந்த என்ன பண்ணுறோம்னா இது D1 D2, இதை வந்து D1 அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து D2 அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சோர்ஸ் எஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகுது, சர்க்குலர் பாத்தில் இப்படி ரொட்டேஷன் ஆகுது. இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பண்ணுறோம்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் த வோல்டேஜ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை வந்து என்ன பண்ணுறோம் இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்படி இங்கே அப்ளை பண்ணுறப்ப இது போய் என்ன பண்ணுது, அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் த ஸ்கிமிட் டயக்ராம் ஆஃப் த சைக்ளோட்ரான். த schematic diagram of the cyclotron is as one figure. The particles are allowed to move in between the two semicircle metals. Container is called Ds அப்படின்னு சொல்கிறோம். hollow D-shaped object. The Ds are enclosed in the evacuated chamber அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த டீஸ் அப்படின்னு டீஸ்னால் என்ன அர்த்தம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டி இருக்குது. அது ரெண்டு டி சேர்ந்தது வந்து என்ன சொல்கிறோம், டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டீஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த எவாக்குவேட்டட் சேம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கெப்ட் இன் எ ரீஜியன் வித் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், அதை பிளேஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம் புரியுதா, இந்த டீஸ் ஆர் பிளேஸ்ட் இன்சைடு த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்ட்ரோல்டு பை எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ். த ஆக்சுவலாக நார்மல் டு த பிளேன்னா ஆக்சுவலாக த two Ds are kept separated with a gap and source S is placed at the center of the gap between Ds அப்படின்னு சொல்கிறோம். The Ds are connected to high frequency alternating potential difference அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, சரி இது இருக்குல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா இது ஒரு நார்த் போலாகவும் இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு சவுத் போலாகவும் கன்சிடர் பண்ணுறீங்க. நார்த் போல் டு சவுத் போல் என்னாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் கண்டிப்பாக என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் என்ன பண்ணுறோம் இங்கே இந்த டீஸுக்கு இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்ளை பண்ணுறப்போ இந்த நடுவில் ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் இருக்குது. அந்த சிங்கிள் சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The experience force in a circular form with high energy. வெளியில் வரப்போ என்ன ஆகுனா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பாருங்கள். லெட் அஸ் அஸ்யூம் தட் the ion ejected from the source S is positively charged அப்படின்னு சொல்கிறோம். Let us assume that the ion ejected from the source S is positively charged. As soon as ion is ejected, is accelerated towards D, say D1, with its negative potential at the time, since the magnetic field is normal to the plane of the D. சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளேன்னா வந்து நீங்கள் ஃபோன் எந்த பிளேனில் வச்சுருக்கீங்க, சரியா. பிளேன்னா என்ன அர்த்தம்னா இந்த டி வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் கவனிங்க. டி வந்து இதுதான் வந்து இது ஒரு டி ஷேப்பு, அதுக்கடுத்து இது ஒரு டி ஷேப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பிளேன்னா வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்லணும், நீங்கள் ஃபோன் இந்த ரெண்டு டி எது மேலே போட்டிருக்கேன், இந்த லெட்டர்ஸ் மேலே போட்டிருக்கேன் இல்லையா. இந்த ரெண்டு டி எது மேலே போட்டிருக்கேன், லெட்டர்ஸ் மேலே போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ட்ரா பண்ணுறேன், இந்த ரெண்டு லெட்டர்ஸ் மேலே போட்டிருக்கேன் இல்லையா. அது இந்த லெட்டர்ஸ் மேலே என்ன பண்ணியிருக்கேன், 2D வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், அலாங் த பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். அலாங் த பிளேன் இன் நார்மல், சரியா. அதாவது நார்மல்னால் எப்படி சொல்கிறது, 2 டைமென்ஷனில் இப்படி தான் சொல்ல முடியும். பட்டு 3 டைமென்ஷனல் இருக்கப்போ என்னது இந்த டயக்ராம் பார்த்து, இந்த டயக்ராமு இந்த ரெண்டு பேர் நின்னாங்க இல்லையா சைக்ளோட்ரான், இந்த மாதிரி டயக்ராமை இமேஜின் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளோட்ரானுடைய ஒரிஜினல் இமேஜ் பர்பண்டிகுலராக தெரியுது இந்த நார்மல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்
the working பார்த்தோம் ஒர்க்கிங்கில் த விச் ஹேஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அட் த டைம். இப்போ ஒன்று வந்து பாசிட்டிவாக இருந்தால் இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறப்போ ஒன்று பாசிட்டிவ்னா அனதர் ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ஸோ தட் சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டேஸ், த அயன் மூவ்ஸ் இன் ஏ சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறோம். அயன் மூவ்ஸ் இன் ஏ சர்க்குலர் பாத் அப்படின்றோம். ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பாத் இன்சைட் D1, the ion reaches the gap between D's அப்படின்னு சொல்கிறோம். அட் திஸ் டைம் the polarities வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. polarities வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. the polarities சேஞ்ச் ஆகுது என்ன சொல்கிறோம், of the D's reversed so that the ion is now accelerated towards D2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா, D1 D2ன்னு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து D1, செகண்ட் ஆஃப் வந்து D2. சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வந்து என்ன இருக்குது, சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அது வந்து என்ன ஆகுது, ஆக்சலரேட் ஆகுது டியூ டு என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன ஆகுது, இந்த சர்க்குலர் பாத்தில் ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா, இன்பிட்வீன் 2 Dஸ்குள்ளே. அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா. இன் கிரேட்டர் வெலாசிட்டி ஃபார் தி சர்க்குலர் மோஷன் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆன் ஏ சார்ஜர் பார்ட்டிகல் Q இஸ் ப்ரொவைடட் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா mv²/r சொல்கிறோம். சரியா, சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறோம், mv²/r. ஏன் வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட் mv²/r? mv²/r இஸ் நத்திங் பட் வாட், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா. ஒரு சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகிட்டு இருக்குது, அது ஒரு செமி சர்க்கிளில் கண்டினியூஸாக ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் என்ன சொல்கிறோம், F is equal to mv²/r. அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா QVBக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ வாட் இஸ் Q? Q இஸ் நத்திங் பட் சார்ஜ், V இஸ் த வெலாசிட்டி அண்ட் B இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அப்ளையிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு B அண்ட் வெலாசிட்டி V அந்த சார்ஜ் Q, இதை மூணைக்கும் ஈக்குவலாக இருக்குது. எந்த வேல்யூ, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ த R வேல்யூ கேன் பி என்ன பண்ணலாம், R is equal to m/qb into v ன்னு சொல்கிறோம். ஸோ R is directly proportional to velocity v அப்படின்னு சொல்கிறோம். From this equation 3.63, the increase in velocity increase ஆச்சுன்னா the radius of the circular path is also the increase ஆகுன்னு சொல்கிறோம். The process of continuous hence in particle moves in a spiral path of the increasing radius. Once it reaches the near edge, it is taken out the help of the reflector plate allowed to hit of the target T அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்டினியூஸாக ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. சரியா, அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த டிஎஸ்குள்ளே ரொட்டேஷன் ஆகும். அப்படி டிஎஸ்குள்ளே ரொட்டேஷன் ஆகிறப்ப என்ன ஆகுன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மேக்ஸிமம் எட்ஜஸ்க்கு வந்து என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை எனர்ஜியாக இந்த வெளியில் வந்துடும். இதை வந்து டிஃப்ளெக்டர் இங்கே வச்சுருப்போம்னா டிஃப்ளெக்டர்னா இப்படி போய் பட்டு இப்படி வர்றது அல்லது இது அப்சர்வ் பண்ணுறது. எனர்ஜி வந்து என்ன ஆகும், எமிஷன் ஆகும். இப்போ எனர்ஜி வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி எமிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி can be emitted அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the large amount of energy can be emitted from the deflector, that is D's. 2 D's Dக்கு வெளியில் காமனாக வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் another one that the important condition of cyclotron, the operation is that when the frequency F is at positive ion circulate in the magnetic field, it must be equal to the constant frequency electrical oscillation is F frequency oscillation சொல்கிறோம். சரியா, இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜர் பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் சென்டர் ஆஃப் த சார்ஜர் பார்ட்டிகல் பாசிட்டிவ் அயானை கன்சிடர் பண்ணுறோம். பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம் இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இட் மஸ்ட் ஃப்ரீக்வன்சி த எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர். திஸ் இஸ் கால்டு ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 3.60 F is equal to QB/2πm அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 3.60 எங்கே இருக்குது பாருங்கள், 3.60 இருக்கு இல்லையா, 3.60 பேஸ் பண்ணி 3.60 பேஸ் பண்ணோம்னா 3.60 வந்து போன லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 3.62 இருக்குது. 3.62க்கு அப்புறம் முன்னாடி 3.60 ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, அதாவது இந்த ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி வரும்.
இங்கே பாருங்கள், F is equal to QB by 2πm இருக்கா இல்லையா? F is equal to QB divided by 2πm. ஒரு 2-3 பேஜ் முன்னாடி, 2-3 பேஜஸ்க்கு முன்னாடி. இப்போ F is equal to QB divided by 2πm அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா இங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 3.60, ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 3.60 F oscillator is equal to QB divided by 2πm அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்? ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் T is equal to 2πm divided by QB அப்படின்னு சொல்கிறோம். 2πm divided by QB அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கண்ணா T is a டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் சொல்கிறோம். சரியா? ஒன் ஆசிலேஷன்னா என்ன அர்த்தம் கண்ணா கவனிங்க, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஆசிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆசிலேஷன்ஸ்னால் என்னது, திஸ் இஸ் த ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ரொட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் இப்படி போயிட்டு வருது, இந்த பாயிண்டில் வந்து இப்படி போயிட்டு வர்றது ஒன்று தான், இங்கேருந்து இப்படி போய் இப்படி வர்றது ஒன்று தான். ஓகேவா? இதை வந்து 0 டிகிரின்னு சொல்லுவோம், இதை வந்து 90 டிகிரின்னு சொல்லுவோம். இதை வந்து இது 90 டிகிரி சென்டரில், இது 180, இது 270, இது 360. அதேமாதிரி இங்கே 0, 90, 180, 270, 360. ஓகேவா? இது வந்து ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் சர்க்கிளில். அதே மாதிரி இது வந்து ஆசிலேஷன் வேவ் ஃபார்மில் கன்சிடர் பண்ணுறப்ப ஒன் அப்பர் வேவ், ஒன் லோயர் வேவ், ஒன் அப்பர் வேவ், அனதர் ஒன் இஸ் ஒன் லோயர் வேவ். So T is equal to capital T is equal to 2πm divided by QB. So the kinetic energy of the charged particle, kinetic energy of the charged particle 1/2 mv square is equal to, அந்த v ஓட வேல்யூ என்ன பண்ணுறேன் இங்கே அப்ளை பண்ணுறேன். v ஓட வேல்யூ முதல்ல என்ன பண்ண கண்டுபிடிச்சோம் இல்லையா? v is equal to இந்த v ஓட வேல்யூ என்ன பண்ணுறோம், ஆல்ட்ரல் பண்ணி இதிலேருந்து என்ன பண்ணுறோம், v ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த v வேல்யூ என்ன பண்ணுறேன் இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், q ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர். இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. The kinetic energy 1/2 mv square is equal to q into b square into r square divided by 2m அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான். லிமிட்டேஷன் பிரின்சிபல் தான் இந்த கொஷனில் ரொம்ப முக்கியமே. ஓகேவா? லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பீட் ஆஃப் அயான் இஸ் லிமிட்டெட். த ஸ்பீட் ஆஃப் அயான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே வந்து என்ன ஆகாது, ஸ்பீடு வந்து என்ன இருக்காது, மாறாது. சரியா? அப்படி ஒரு வேளை ஸ்பீடு மாறுச்சுன்னா இந்த டார்கெட் விட்டு இந்த எலமெண்ட்டு அந்த டியை விட்டு வெளியே வந்துடும், டிஎஸை விட்டு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் வந்து இங்கே வந்து என்ன ஆகாது, ஆக்சிலரேட் ஆகாது. ஓகே, ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் ஆக்சிலரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கேனாட் பி ஆக்சிலரேட்டட் அப்படின்றோம். அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னால் என்னது, நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஏன் சார்ஜ்டு ஆகாது, என்னது சைக்ளோட்ரானில் இயங்காது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா? இது எதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி, இதுலேருந்து வெளியில் வருது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் சொல்கிறப்ப இதுலேருந்து வரக்கூடிய இந்த லார்ஜ் அமௌண்ட்